ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கும்போது என்னன்னே புரியாமல் இருக்கிற ஒரு கேட்டகரி எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி தாங்க. அதாவது ஹஸ்பண்டுக்கும் எல்லாமே நார்மலாக இருக்கும், ஒய்ஃபுக்கும் எல்லாமே நார்மலாக இருக்கும். டாக்டர்கிட்ட போனால் எல்லா செக்கப், ஸ்கேன் எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது, நீங்கள் நேச்சுரலாக ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமும் ஒரு 1 இயருக்கு அப்புறமும் ட்ரை பண்ணியும் நமக்கு கன்சீவ் ஆகலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் போகும்போது நமக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க தான் ரொம்ப மண்டையை போட்டு குழப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட அதை தான் ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது, எல்லா டெஸ்ட்டுமே நார்மலாக இருக்குது, உங்கள் ஹஸ்பண்டுக்கும் எல்லாம் நார்மலாக இருக்குது, ஆனாலும் ஏன் கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான சில காரணங்கள் இருக்குது. நான் உங்கள் டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ண விரும்பலை. வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புரியாத விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இதை சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக தான் நம்ம 60 டேஸுக்கான ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் வெல்னஸ் ப்ரோக்ராம் நடத்திட்டுருக்கோம் ஆன்லைனில். இதுக்கான அட்மிஷன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ விமென்ஸ் டே ஆஃபராக 1000 rupees டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி, எனக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்குது, எனக்கு யூட்ரஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு எக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, எக் க்ரோத் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஓவலேஷன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் என்னால் கன்சீவ் ஆக முடியல. இந்த ஸ்கேன், தைராய்டு ப்ரொஃபைல் டெஸ்ட், இந்த மாதிரியான நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச டெஸ்ட்டுகள் எல்லாமே நமக்கு நார்மலாக இருக்கும். ஆனால் நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம பாடிக்குள்ளே என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வெரி லோ கிரேட் க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் நமக்கு இருக்கலாம். அதாவது ஒரு மைல்டான இன்ஃப்ளமேஷன் இருந்தாலுமே நம்மளால் வந்து கன்சீவ் ஆக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து உங்களோட எக் குவாலிட்டியை, இம்ப்ளான்டேஷனை, ஓவலேஷனை, ஸ்பெர்ம் குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு எக் க்ரோத் இருக்கும், பட் அந்த எக்கு வந்து குவாலிட்டியாக தான் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது. க்ரோத்தை வச்சு தான் நம்ம வந்து அதை மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து கன்சீவ் ஆக முடியாமல் தள்ளி போயிட்டே இருக்கலாம். இன்ஃப்ளமேஷன்னா என்ன அப்படின்னா, நம்மளோட உள் பகுதியில் ஏற்படுற சின்ன வீக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுதான். அதாவது உள்ளே இருக்கிற இம்யூன் சிஸ்டம், அதோட நம்ம உள்ளே இருக்கிற சில இன்ஃபெக்ஷன்ஸ்னால உள்ளே வந்து ஒரு மைல்டான இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிசிஓடி, பிசிஓஎஸ் இருக்கிறவங்களுக்கும் சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்தளவுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஓரளவுக்கு நார்மலான, நான் சொன்ன மாதிரி ரொம்ப மைல்டான இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கூட உங்களால் கன்சீவ் ஆக முடியாது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சில நேரங்களில் உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் நார்மலாக இல்லாமல் இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை ஃபேட்டி லிவர், நீங்கள் ரொம்ப அதிகமான வெயிட் கெயின், உங்களோட பாடி மெட்டபாலிசம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம். ஸோ அதனால கூட உங்களால் கன்சீவ் ஆக முடியாமல் போகலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட கட் ஹெல்த், நிறைய பேருக்கு வந்து புவர் கட் ஹெல்த் இருக்கும். ஸோ இந்த புவர் கட் ஹெல்த் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் உங்களால் கன்சீவ் ஆக முடியாமல் போகலாம். ஸோ அதே மாதிரி புவர் கட் அப்படின்னா பெருங்குடல், உங்களோட குடல் வந்து நல்லபடியாக நார்மலாக இருக்கணும், எந்த விதமான கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இல்லாமல் கழிவுகள் நார்மலாக வெளியேறணும், நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து நம்ம கட்டை வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோம், நம்மளோட கட் வந்து நார்மலாக இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி ஏற்படலாம், இந்த அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி ஏற்படலாம். இந்த கட் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னா உங்களோட ஹார்மோன் மெட்டபாலிசமுமே ப்ராப்பராக இருக்காது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, உங்களோட நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் எல்லாமே ப்ராப்பர் அப்சார்ப்ஷன் இல்லாமல் உங்களோட ஃபர்டிலிட்டிக்கு தேவையான முக்கியமான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து உங்கள் உடம்பில் ப்ராப்பராக அப்சார்ப் ஆகாமல் அதனால் ஏற்படக்கூடிய டெஃபிஷியன்சினாலையும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்டிலிட்டி ஏற்படலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிங்க், ஒமேகா 3, விட்டமின் டி, இந்த மாதிரியான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டெஃபிஷியன்சி உங்களுக்கு இருக்கலாம், அயன் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி. பட் அது எல்லாமே நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்க மாட்டோம். நம்ம போனோம் அப்படின்னா ஒரு மெயினான விஷயத்தை தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெஃபிஷியன்சிஸ் நமக்கு இருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, க்ரானிக் ஸ்ட்ரெஸ், அதாவது ரொம்ப நாளாகவே ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல்லே இருக்கிறது, இல்லை ரொம்ப அடிக்கடி அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களால் கன்சீவ் ஆக முடியாமல் போகலாம்.
ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஸ்டைல். நிறைய பேர் வந்து தெரியாமையே நம்ம வந்து சில தப்புகளை தொடர்ந்து செய்வோம். ஆனால் நம்ம வந்து ஹெல்த்தியாக தானே சாப்பிட்டுட்ருக்கோம், நம்ம நல்லதாக தானே சாப்பிட்றோன்னு தோணும். ஆனால் சில நேரங்களில் நம்ம வந்து கரெக்டாக அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸான ப்ரோட்டீன், ஃபைபர் இது எல்லாமே கரெக்டான அளவில் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக சரியான அளவில் நம்மளோட ப்ராப்ளம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா தான் நம்மளோட பாடி ஒரு நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வரும். ஸோ அது தெரியாமல் நிறைய பேர் வந்து சரியான ஒரு டயட் இல்லாததுனாலையும் நிறைய பேருக்கு லைஃப் ஸ்டைல் இல்லாததுனாலையும் இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி வரலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறது, ப்ராப்பர் டயட் எடுக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி இருக்கும். அதாவது எல்லாமே நார்மலாக காட்டும். இப்போ பிசிஓடி, பிசிஓஎஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக இருக்கிறவங்களுக்குமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். ஆனால் அது அந்த டெஸ்ட்டில் காமிக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்காது, ஆனால் மைல்டாக இருக்கும். ஆனால் அந்த மைல்டான லெவல் ஃபர்டிலிட்டிக்கு செட் ஆகாது. ஃபர்டிலிட்டிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரெக்டாக இருந்தால் தான் உங்களால் கன்சீவ் ஆக முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது தைராய்டு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு வந்து ரேஞ்சுக்குள்ளே இருக்கலாம், பட் இருந்தாலும் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் அளவில் இருந்தால் தான் உங்களால் கன்சீவ் ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். அதனால் அன்எக்ஸ்பிளைன்டு இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா எல்லாமே நார்மல் அப்படின்னு அர்த்தம்னு நம்ம நினச்சிக்க முடியாது. இந்த மாதிரி மைன்யூட்டான மறைந்திருக்கும் விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நீங்கள் நிறைய விஷயம் இதில் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் இன்ஸ்டா பேஜையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.